வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசைங்கிறதுனால இன்றைக்கி அப்பா விரதம் இருப்பார். அமாவாசைக்கு அதை தான் இன்றைக்கி வீடியோவை எடுத்து வந்திருக்கேன். வாங்க கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அம்மா இலையில் சாப்பாடு போட்டாங்க. இப்போ பருப்பு வைக்கிறாங்க. சாதத்துக்கு மேலே பருப்பு வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல், அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், பார்த்திங்கன்னா இலையில் ஒரு 2 பக்கம் வச்சுருவாங்க, முருங்கைக்கீரை ஒரு பக்கம் இருக்கும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் விரதம் விடும்போது எங்கள் அம்மா இப்படி தான் எங்களுக்கு பரிமாறுவாங்க. அப்பா சாமி கும்பிடுவார். கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அப்பா சாமி கும்பிடுவார். சாமி கும்பிட்டோன்னா விரதம் முடிச்சுட்டு அப்பா முதல்ல சாப்பிடுவார், அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்பா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு, கல்புரம் ஏற்றுறாரு. அப்பா சாமி கும்பிட்றாரு, அம்மாவும் கும்பிட்றாங்க. அப்பா நீர் வேலைக்கு முடிச்சிட்டாரு. இப்போ காக்காவுக்கு சோறு கொஞ்சம் எடுத்து வைப்பார். பருப்பில் பிசைஞ்சு எல்லாமே கொஞ்சம் கலந்து பார்த்திங்கன்னா காக்காவுக்கு போய் வச்சுட்டு வருவார். இப்போ பார்த்திங்கன்னா அப்பா என்னமே விரதம் விட்டுருவார். இப்போ இந்த ஒரு சரி சாப்பாடை முடிச்சு இப்போ விரதத்தை விட்டுருவார். அம்மா குறைக்கு எப்பயுமே கொடுத்துருவார் அப்பா, அப்பாவும் சாப்பிட்ருவார். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அமாவாசை விரதம் அப்பா இருப்பார். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன், நான் இந்த பக்கம் இலையில் உட்காந்துருக்கேன். அங்கே பாருங்கள், நானும் ஒரு பைட் விட்டுட்டேன், 2வது அடி. ஆனால் அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா இந்தமாரி இலையில் சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு சுகந்தான் மக்களே, சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா அமாவாசைனாவே இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இலையில போட்டு அது ஒரு பாரம்பரிய முறைப்படி நம்ம சாப்பிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். விரதம் விடுறது நம்ம உடம்புக்கு ஹெல்த்து தான் மக்களே. ஒரு நாள் கொஞ்ச நேரம் ஒரு பட்டினி கிடந்து சாப்பிட்றது ஒரு நாள் நம்ம சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பா விரதம் இருப்பார், நம்ம விரதம் இருக்க தேவையில்லை தான். ஆனால் நாங்களும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டோம். திருப்பி நாங்கள் அப்பா விரதம் முடித்தோன்னே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி ஆனால் நாங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்ருவோம் கொஞ்சமாச்சும். ஆனால் அப்பா சாப்பிடவே மாட்டார். முருங்கைக்கு அடுத்து ஒரு சாப்பிட்ருவோம். சாப்பாடோட முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் மக்களே. சாப்பாடு முருங்கைக்கீரை கத்திரிக்காய் ஒன்று வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் இந்த பருப்போட. தேங்க்ஸ் மக்களே, பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே கொஞ்சம்.